வணக்கங்க, நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுங்க கருப்பு சுண்டல் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னாங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. குழம்பு வைக்கிறதுக்குங்க முதல்ல கொஞ்சம் வணக்கி அதை அரைச்சிக்கணுங்க. அதுக்கப்புறம் சுண்டல் போட்டு குக்கரில் வேக விடலாங்க. ஃபஸ்ட்டு வணக்கி அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துடலாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளியை நல்லா பழுத்த தக்காளிங்க வெட்டி வச்சுருக்கிறேன். இது ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்குங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. இது அரை முடி தேங்காய் திருவி வச்சுருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தோல் சீவி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பிஞ்சுக்கு மஞ்சத்தூளுங்க. இது 1 டீஸ்பூன் மல்லித்தூள் வச்சுருக்குங்க. இது 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இது வந்து ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாங்க. இது வந்து நம்ம வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா தூள் தாங்க. இது வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், வேணுன்னா செக் பண்ணிக்கோங்க. இது டேஸ்ட்டுக்கு ஏற்றவாறு உப்புங்க. இது வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கேங்க. இது வந்து 4 கருவேப்பிலை, 2 மிளகாய் வச்சுருக்கேங்க. இது தவிர தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெயும் கடுகும், அவ்வளோதாங்க. முதல்ல இது எல்லாத்தையும் தாளிச்சிடலாம். அப்புறம் இதை மிக்சியில் அரைச்சிட்டு குழம்பு நம்ம குக்கரில் வச்சு தாளிச்சு விட்டுறலாங்க. நான் இதெல்லாம் வணக்கிறது எப்படின்னு காட்டுறேங்க. நான் அடுப்பில் வடசட்டி வச்சுட்டேங்க. அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் உருகிட்டுங்க, இதில் கடுகு போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் கடுகு போடுறேங்க. 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறேங்க. இப்போ கடுகு நல்லா பொரியுது. இதில் இந்த இஞ்சி பூண்டை போட்டுடலாங்க. இந்த கருவேப்பிலை மிளகாயும் போட்டுடலாம். அடுப்பு கம்மியாக வச்சுக்கணுங்க, இல்லாட்டி காந்தல் அடிக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு கலக்கிட்டு வெங்காயத்தை போட்டுடலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கிட்டுங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போது வெட்டி வச்சு தக்காளி உள்ளே போட்டுடலாங்க. இதில் மஞ்சத்தூளையும் போட்டுறேங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் தக்காளியும் வேகும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வணங்கிருச்சுங்க. இதில் நம்ம அந்த மல்லிப்பொடியெல்லாம் போட்டுடலாங்க. மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இது ஒரு வணக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் தேங்காய் உள்ளே போட்டுடலாங்க. இது ஒரு துளி பச்சை வாசம் போகட்டுங்க. இப்போது அதில் தேங்காய் போட்டுடலாங்க. அரை முடி தேங்காய் திருவி வச்சுருக்குங்க, அதை போட்டுடலாம். இது நல்லா கலக்கி விட்டுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப தேங்காய் வேக வேண்டியது இல்லைங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாங்க. சூடாக போட்டு மிக்சியில் அரைச்சோம்னா தெரிச்சிருங்க. அதனால் இது நல்லா ஆறிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாங்க. இது ஆறுறதுக்குள்ளே சுண்டல் கூட நம்ம என்னென்ன காய்கறி போடணுமோ அதையெல்லாம் போய் வெட்டி வச்சுக்கலாங்க. இது வந்துங்க குக்கரில் குழம்ப தாளிச்சு விட்றப்ப போடுறதுக்கு வேண்டியதுங்க. இது வந்து நான் 1 கப்பு சுண்டலுங்க, கருப்பு சுண்டல் நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். இல்லை ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் இதை ஊற வச்சுக்கணுங்க. இது பார்த்திங்கன்னா பெலாக்கொட்டை, ஒரு 5-6 பெலாப்பழத்தோட கொட்டையை 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா முழுசாக போட்டுக்கலாம். இது வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேங்க. இது வந்து ஒரு உருளைக்கிழங்க கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது ஒரு கத்திரிக்காய், உங்களுக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் 2 கத்திரிக்காய் கூட போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வெங்காயம், 2-3 கருவேப்பிலை, ஒரு மிளகாய் வச்சுருக்கேங்க. ஏன்னா அதே காரமாக இருக்கும், அதனால் மிளகாய் 1 தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கொஞ்சம் காரம் போட்டுக்கோங்க. இது தவிர கொஞ்சம் எண்ணெயும் கடுகுங்க. இதை வணக்கி விட்டுங்க. இது வணங்குற நேரத்துக்குள்ள நம்ம மசாலாவை மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. இப்போ அடுப்பில் குக்கரை வச்சுட்டேங்க. அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டேன். இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சோன்னே இந்த எடுத்து வச்ச காயெல்லாம் போட்டு வணக்கி விட்டுறலாங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதை நீங்கள் விட்டுக்குங்க. நல்லெண்ணெய் விட்டிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கடுகு பொரியுதுங்க. இந்த வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் போட்டுடலாங்க. இது ஒரு வணக்கலாங்க. இப்போ இதுலங்க கத்திரிக்காய் போட்டுடலாம். நான் கத்திரிக்காய் வெட்டினே தண்ணியில் போட்டு வச்சுட்டேங்க, இல்லாட்டி அதோட கலர் மாறிடும். உருளைக்கிழங்கு போட்டுடலாங்க. உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயும் வெட்டினோடனே தண்ணியில் போட்டு வச்சுருவானுங்க, இல்லாட்டி அதோட கலர் வந்து மாறி போயிடும். பெலாக்கொட்டையும் போட்டுடலாங்க. சுண்டலையும் போட்டுடலாங்க. இது நல்ல ஒரு கலக்கி விட்டு இது வேகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம அந்த வணக்கி வச்ச மசாலாவைங்க மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ மசாலா அரைச்சாச்சுங்க. இதை வந்து இப்போ குக்கரில் ஊற்றிடலாங்க. இதில் ஊற்றிடலாங்க. அந்த ஒரு நெல்லிக்காய் அளவு புளியும் நல்லா கரைச்சி வச்சுருக்குங்க. இதையும் உள்ளே ஊற்றிடலாங்க. இந்த மிக்சி ஜாரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி உள்ளே ஊற்றிடலாங்க. இப்போ வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேங்க. இதெல்லாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சிடலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் சுண்டல் வந்து வேக வைக்கவே இல்லை, ஊற வச்ச சுண்டல் மட்டும் தாங்க போட்டிருக்கேன். இதில் பெலாக்கொட்டை போட்டதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள்கிட்ட பெலாக்கொட்டை இருந்தால் போடுங்க, இல்லாட்டி பரவாயில்ல. இப்போங்க இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடலாங்க. இப்போங்க இதை மூடி வச்சு 5 விசில் விடலாங்க. அதுக்கப்புறம் 5 விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா விசில் அடங்கிருச்சுங்க. இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லாம் வெந்துருச்சு. இப்போது
ஒரு கலக்கி விட்டுங்க. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. ஏன்னா மூடி வச்சு நம்ம விசில் விட்டங்காட்டிங்க கொஞ்சம் பச்சை வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எப்பவுமே குக்கரில் நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா விசில் அடங்கி மூடி திறந்ததுக்கப்புறங்க ஒரு 2 நிமிஷம் அதை கொதிக்க விடலாங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணலாம். நான் இன்னும் அடுப்பு ஆன் பண்ணல, அந்த விசில் வந்த சூட்டுக்கே அது இன்னும் கொதிச்சிட்டு இருக்குதுங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வச்சிடலாங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டேங்க. நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி வெந்திருக்குதுன்ட்டு. சுண்டல்லாம் நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்குது. இன்னொரு 2 விசில் எச்சா விட்டிங்கன்னா இந்த காயெல்லாம் நல்லா மசிஞ்சிருங்க. அதனால் வேண்டாம், 5 விசில் விட்டிங்கன்னா போதும். இது வந்து சுண்டல் நம்ம வந்து எதுவுமே வேக வைக்கலிங்க இல்லைங்களா, அப்படியே ஊற வச்ச சுண்டல் தான் போட்டோம். இதுவே வந்து நீங்கள் வேக வச்சு தனியாக குண்டாவில் நீங்கள் குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா டைம் அதிகமாக எடுத்துக்கும். இந்த மாதிரி குக்கரில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ 2 நிமிஷம் இது கொதிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் செய்யலைன்னா இந்த மாதிரி குழம்பு வச்சுருவாங்க. இது வந்து நான்வெஜ் குழம்போட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் கருப்பு சுண்டலுக்கு பதிலாக நீங்கள் தட்டைப்பயிறு போட்டு கூட இந்த குழம்பு வைக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. 2 நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா வெள்ளை சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். அதை விட நீங்கள் ராய்க்களி களிக்கு இதை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா கருவாட்டு குழம்பையே மிஞ்சிரும். நீங்கள் ராய்க்களி கிளறி இது சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். பார்த்திங்கன்னா சுவையான கருப்பு சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வந்து அவ்வளோ அமிர்தமாக இருக்குங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன அளவு வந்து 2 பேர்த்துக்கு 2 வேளைக்கு ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் கூட போட்டுக்குங்க. இதுக்கு வந்து இஞ்சி வந்து அதிகமாக போட்டுறாதீங்க. இஞ்சி அதிகமாக போட்டோம்னா குழம்பு வந்து இஞ்சி வாசனை அடிக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் இஞ்சி மட்டும் கரெக்டாக போட்டுக்கோணுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.